எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? காலையில் வந்தது இன்னைக்கு நடந்தது ஆரம்பிக்கலாமா? அப்படியே போகிற வழியில் என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துடலாம். சரி வாங்க அப்படியே போகலாம். ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இப்போ நம்ம போகிற வழியில் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்படியே ஜங்ஷன் விட்டு வெளியே வந்தீங்கன்னா சப்வே போகணுமா, பஸ் ஸ்டாண்டு போகணுமா, எல்லாமே அந்த போர்டில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அப்படியே சப்வே நோக்கி போவோம். அப்படியே இந்த சப்வேல இறங்கினா பஸ் ஸ்டாண்டுக்கும் போகலாம், இல்லை அந்தாண்ட போகிற ஊருக்கும் போகலாம். அப்படியே பஸ் ஸ்டாண்டு முதல் நாள் என்று எதுவோ ஒன்று தீராதது என்று போகிறோம். இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். 2வது நாளாக ட்ரைனிங் போயிட்டுருக்கோம். பார்ப்போம், இன்றைக்கி முடிச்சுட்டு இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். காலையிலே 2 இட்லி ஒரு வடை. ஆனால் அந்த வடை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் ஒரு ஸ்கேல் எடுத்து அந்த ஸ்கேல்னால் ஒரு அளவு எடுத்து செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் ரேட்டு தான் அதிகம். 30 ரூபா வடை, 2 இட்லி அதே 70 ரூபா, ஒரு டீ 20 ரூபா, 90 ரூபா. நல்லா இருந்துச்சு. நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னா, நேற்று ஃபஸ்ட் டைம் இல்லையா, முதல் முறை அப்படியே சுற்றி போயிட்டு மனுஷன் இல்லையா. 2வது நாளே இதுக்கு போகிறது, இந்த இடத்த சேர குறுக்கு வழி எதிரா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த குறுக்கு வழியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, இதுதான் அந்த குறுக்கு வழி. பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருந்தால் ரொம்ப சுற்றி தான் ஜெயிக்க முடியுது. குறுக்கு வழியில் சீக்கிரமாக ஜெயிச்சிட முடியும். வெற்றியோ தோல்வியோ உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் இல்லையா, இல்லை நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். ஜெயிச்சிட்டோம், ஐயோ இப்படி ஜெயிச்சோமே, யாருக்கா தெரிஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்னு பதட்டப்பட்டோம்னா அந்த வெற்றியில் என்ன இருக்குது? அதுக்கு தோல்வியை பரவாயில்லையே. பெங்களூர் வந்துட்டோம். பெங்களூர் வந்து ஷாப்பிங் மால் போகலன்னா எப்படி? ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் மால் மந்த்ரி ஸ்கொயர், அந்த ஷாப்பிங் மாலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னைக்கு 3வது நாள் பயணம். 3 நாளில் நம்ம ஊர் மாதிரியே ஒரு பழக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெகுலராக போகிறோம், அங்கே சாப்பிட்றோம், அப்படியே போயிட்டு இது ஒரு நல்லா தான் இருக்குது. போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரில் கலர்ஃபுல்லாக இருக்கிற எம்ஜி ரோடை தான் பார்த்துட்டு எம்ஜி ரோடோட மெட்ரோ போயிட்டோம். மெட்ரோவே வந்துட்டோம். போய் டிக்கெட் எடுக்கணும், போக வேண்டியதான். பெங்களூர் போன ட்ரெயின் அவர் அங்கேருந்து மெட்ரோட மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து எஸ்எஸ்டி ஜங்ஷன் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து மறுபடியும் 2 வருஷமே பார்க்கறதுக்கு ஒசூர் போயிட்டு. இப்போ எங்கே வந்துருக்கோம்னா தெய்வநகர் திருவண்ணாமலை. என்ன ஒசூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு பஸ் ஈஸியாக இருந்துச்சு. திருவண்ணாமலைக்கு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி ஓட்டு. ஸோ
விழுப்புரம் பஸ் பிடிச்சி விழுப்புரம் போயிட்டு அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு டிராவலர் எங்கேயுமே தொந்தரக்கூடாது போயிட்டே இருக்கும் பைக்கு பார்த்து போயிட்டுருக்கேன் பார்ப்போம் வாங்க.